கட்சியை வளர்க்கிறதுக்கு தாவேகா கூட காங்கிரஸ் சரியா இருக்கும். திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து நிதானமா யோசிக்கக்கூடியவர், தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கக்கூடியவர். விஜயை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சவர். Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant. இன்னைக்கும் போட்டி, அன்னைக்கும் போட்டி, என்னைக்கும் போட்டி, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான். டிவிகே இஸ் நோ வே பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. தாவேகா வெர்சஸ் ஏடிஎம்கே, தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நாள் இருந்தது. இது மீடியாவுடைய ஆசை, அவர்களுடைய பேராசை. அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஊடகங்கள் உடனே சூப்பர் எப்படியாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பின்னுக்கு தள்ளிட மாட்டோமாங்கிற நப்பாசையில சொன்னாங்க. ஆனால் அது தப்பாசையா மாறிடுச்சு. இந்த ஜனநாயகன் இஷ்யூ ஒரு நடிப்பு. அது துப்பாக்கி படத்துக்கு பிரச்சனை வரலையா? டிஎம் காட்சியில் பிரச்சனை வரலையா? தலைவா படத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துச்சா? ஆட்சியில் இருக்கிறவர்கள் பல துறைகளை தங்களை கண்ட்ரோல் மறைமுகமா வச்சிருக்காங்க. கேபிள் டிவில வரைக்கும் அவங்க ஆதிக்கம் இருக்கு, மீடியா வரைக்கும் அவங்க ஆதிக்கம் இருக்கு. எந்த சேனல்ல எந்த நம்பர்ல வச்சிருக்கணுங்கிற வரைக்கும் ஆளுங்கட்சியோட ஆதிக்கம். பிளாக்ல டிரான்சாக்ஷன் நடக்கலன்னு தமிழ்நாட்டில் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் சொல்லணும். அந்த நடிகர் அவருடைய பக்கத்துல இருந்து அந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க, பைரசி பார்க்காதீங்கிற விஷயத்தை அவங்களால எவ்வளவு முடியுமோ சொல்லுவாங்க. பட் இறங்கி களத்துல வேலை பார்க்கறதுங்கிறது அவங்களால முடியாது இல்லையா? அவங்களால முடியணும். அவருக்கு ஒரு கட்சி வரும்போது பண்றாருல, 100 ரூபா டிக்கெட்டுக்கு நான் 500 ரூபா கொடுக்கும்போது நீங்க இறங்கி வர மாட்டீங்க. எனக்கா நீங்க 30 வருஷம் நின்னீங்கன்னு சொன்னார்ல, நான் 100 ரூபா டிக்கெட் 500 கொடுத்து வாங்கினேன். எனக்கா என்ன பண்ணீங்க? படம் தான் நடிச்சீங்க, படம் சம்பளம் தான் நடிச்சீங்க, படம் ஓசிக்கு நடிச்சீங்க. அப்ப என்ன தேவைப்படும்? ஏன் வர மாட்டேன்றீங்க? ஏன் நீங்க 500 ரூபா விற்க கூட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்க பேச்ச விநியோகஸ்தர்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். ஜனநாயகன் படம், இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா, எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத பற்றின ஒரு விவரம் தெரியல. திரு அப்பாவு அவர்கள் நெல்லையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன விஷயம் வந்து, இந்த ஜனநாயகன் இஷ்யூ பிரதமர் மோடி அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு நடிப்பு. அது பாஜக எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை நான் பார்க்கல. அப்படி சொல்லியிருந்தாருன்னு ஒரு சபாநாயகர் இப்படிப்பட்ட அரசியல் கருத்துக்களை சொல்லலாமா அப்படிங்கிறது நான் பொது வழியிலே விட்டுறேன். அவர் அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சந்தேகம் எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அவர் வந்து எப்படி செஞ்சுருவார் அப்படின்னா, ஏன்னா அவருக்கும் தெரியும், அவர் ஆசிரியராக இருந்தவர், பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர், சபாநாயகர் இருக்கிறவர். டெக்னிக்கலி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் நான் அதை பார்க்கல. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லியிருந்தாருன்னா கடைசியில் அப்படிலாம் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க, அப்படிலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் வருது, அதெல்லாம் இல்லையான்னு அவங்க தான் விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பொலிட்டிக்கலாக ரொம்ப தவறான விஷயம், நோ டவுட். நரேந்திர மோடிக்கு வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கலாமா பார்க்க வைக்க வேண்டாமான்னு சொல்கிறதுலாம் டைம் இல்லைங்கிறது அரசியலில் சாதாரணமான தெளிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய ஓவைசி விஜய் அவர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அகெயின் நான் அந்த பேட்டியை நான் பார்க்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு நினச்சிட்டு நான் வந்து அதை சொல்கிறேன். இதையும் சேர்த்தே நீங்கள் போடணும், ஏன்னா நானாக சொன்ன கமெண்ட் ஆயிடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய ஓவைசி விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, இஸ்லாமியருடைய வாக்கு காங்கிரஸுக்கு போகாமல் ஓவைசிக்கு போச்சு, அதுபோல் கிறிஸ்தவருடைய வாக்கு திமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு போகும் அப்படின்னு இவர் அச்சப்படுறார். நான் கேட்குறேன், திமுகவுக்கு நல்லது செய்கிற கட்சி தங்களுடைய கிறிஸ்தவருடைய வாக்கு வெளியே போகும் அப்படின்னு ஏன் நினைக்கணும்? நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் நல்லது செய்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு 24 நம்ம பேசிகிட்டு இருக்க 24 வருஷம் முன்னாடி கூட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் இஸ்லாமியர்களுக்கு எப்போனாலும் முதல்ல நிற்கக்கூடிய கட்சி திமுக தான் சொல்லியிருக்காரு. இஸ்லாமியருங்கிற வார்த்தை எடுத்துகிட்டு நீங்கள் சிறுபான்மையினருக்குன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிறுபான்மை ரெண்டுமே வந்து அப்படி தான் இவங்க இது வரைக்கும் அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரான உடனே அவருக்கு ஓட்டு போகும்னா அவரை தடுக்க வந்த ஓவைசின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒருவேளை ஓவைசிக்கே காங்கிரஸ் ஓட்டு போகுது, திரு விஜய்க்கே திமுகவுடைய ஓட்டு போகுது, மைனாரிட்டி ஓட்டு போகுதுன்னு, அப்போ நீங்கள் சரியில்லை, நீங்கள் நிறைவாக இல்லை, நீங்கள் சரியாக செயல்படலன்னு அர்த்தம். அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கம் வந்து சிறுபான்மையினருக்கு ஏன் இருந்துச்சு? நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துருந்ததுனால அதை வச்சு பூச்சாண்டி காட்டி அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக இருக்குது பாஜகன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்போ அதிமுக பாஜக தவிர வேறொரு வாய்ப்பு வந்துருச்சு, அது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மூலமாகவே வந்துருச்சு. அப்போ வந்து சிறுபான்மை மக்கள் அங்கே போயிட்டாங்க, அவர்கள் வேறு வழி இல்லாமல் சிறுபான்மை மக்கள் அங்கேயே இருந்திருக்கிறாங்க.
ஓவைசி வந்தோடனே காங்கிரஸ் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு வந்து அங்கே போயிடுச்சு. விஜய் வந்தோடனே மைனாரிட்டி அங்கே போகுது. அப்போ காங்கிரஸும் திமுகவும் இதை பற்றி யோசிக்கணுமா, ஓவைசியும் விஜய் யோசிக்கணுமான்னு திரு அப்பா அவர்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் திரு எஸ்ஏசி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தாவேகாவோட காங்கிரஸ் இணையும் பொழுது காங்கிரஸ்க்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சைடில் ரொம்ப நியாயமானது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து நிதானமாக யோசிக்கக்கூடியவர், தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கக்கூடியவர். விஜயை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சவர். இன்றைக்கி தான் விஜய்க்கு இந்த சிந்தனை வந்து ஒரு 5 வருஷமாக அவர் ஆக்டிவாக இருக்கிறார். 30 வருஷம் முன்னாடியே இப்படி ஒரு விதையை போட்டவர் திரு விஜய் தான். அப்போ வந்து விதைச்சவருக்கு தான் அதோடைய பலன் தெரியும். அதனால் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை பற்றி அவர் சொன்னதில் பாதி உண்மை இருக்குது. காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட சேர்ந்தால் நல்ல ஓட்டு கிடைக்கும், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். கிட்டத்தட்ட 70-80 தொகுதியில் போட்டியிட முடியும். அவ்வளோ தொகுதியில் போட்டியிடறதுக்கு ஆள் தேடணும். அவ்வளோ தொகுதியில் போட்டியிடுறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆள் தேடி வந்தால் கூட அவங்க ஜெயிக்கணுங்கிறக்கா ஒரு நல்ல ஓட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏடிஎம்கே முந்தியோ எங்கேயாவது ஒரு இடத்துல டிஎம்கே முந்தியோ வந்தாங்கன்னு 2வது பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. ஒரு மறுமலர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் சீட்டு வந்து கிடைக்கிது. ஆனால் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போனாலும், எம்எல்ஏவாக ஆக முடியாமல் போனாலும் அது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். 80 சீட்டில் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அவங்களுடைய வாக்கு சதவீதம் வரும்போது 10-15 வந்து நிற்கும். அப்போ வந்து எங்கள் கட்சிக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். தனியாக இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி 2014 போட்டிட்டு 5% வாக்குகளை வாங்கிட்டு 2014 தனியாக போட்டு 5. இப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து 5 இருக்கும், 5 கீழே இருக்கும், இப்படி தான் இருக்கும். கூட்டணினால பலம் இருக்குது. அப்போ விஜய் மாதிரியான கட்சியோட வரும்போது, வளரும் கட்சியோட நிற்கும் போது எங்களுக்கு சரியான பலம் இருந்துச்சு, இணையான பலம் இருந்துச்சு, அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். விஜய் ஓட்டு தான் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொன்னால் கூட அவங்க தே கேன் கிளைம் தட் எங்களுடைய ஓட்டு காண்டுபிடிங்க. ஸோ கட்சியை வளர்க்கறதுக்கு தாவேகா கூட காங்கிரஸ் சரியாக இருக்கும். தொலைநோக்கு பார்வையில் தற்காலிகமாக எம்எல்ஏ சீட்டு தாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சாங்கன்னா டிஎம்கேயோட தொடர் தான் கரெக்ட் சரியாக இருக்கும். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் வந்து ப்ரிப்பேர்டாக போகல, அதுதான் காரணம் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி. இப்போ இவர் தான் இதுக்கு முன்னாடி அந்த கரூர் சம்பவத்திற்கு காரணம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்னு சொல்லியிருந்தார். கூட்டத்தில் கொடி தெரியுதுன்னெலாம் சொன்னவர், புள்ளியார் சொல்லி போட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி அப்படியே மாற்றி இது விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகலை அப்படின்னு ஒரு விஷயம், அதனால தான் அது நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. முன் தயாரிப்பு விஜய் பக்கம் இருந்திருக்கணும், அரசாங்க பக்கம் இருந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். இதில் பொறுப்பு 2 பக்கம் இருக்குது. திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நம்ம கூட்டம் நடத்துகிறோம், எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் தாங்குவோம், அந்த இடம் பொருந்துமா இல்லையாங்கிற எல்லாமே அவர்கள் முடிவெடுக்கணும். காவல்துறை அனுமதி கொடுக்கும்போது பல கண்டிஷனில் போடுது, நிபந்தனை பேர்லாம் கண்டிஷன் இடமே கொடுக்குது, அவங்களும் அந்த ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். 2 பக்கம் பொறுப்பு இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட். நீங்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் அப்படி சொல்லலை, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் இன்னைக்கு அப்படியே மாற்றி சொல்கிறாரு. அதிமுகவுடைய கொள்கை வரப்பட்சலாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அவர் இப்படி சொல்ல போச்சு, நீ எப்படி சொல்ல போச்சு. நான் என்னுடைய நிலைப்பாடில் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காருல அது உண்மை, அன்னைக்கு அவர் சொன்னார்ல அதுவும் உண்மை. ஏன்னா நான் 2மே சரின்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியல, அன்னைக்கு அவர் இப்படி சொன்னார், இன்னைக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரா? விஜய் தான் முக்கியமான பொறுப்பு. நான் சொல்றேன் விஜயும் பொறுப்பு அரசும் பொறுப்புன்னு. நான் டே 1 சொல்றேன், அதே தான் நிற்கிறேன். அன்னைக்கு இவர் வந்து அரசு பொறுப்புன்னாரு, நான் அரசும் விஜயும்னு. இன்னைக்கு இவர் விஜயின்றாரு, நான் விஜயும் அரசுன்றேன். நான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் மாற்றல. அவர் மாத்திரம் நான் என்ன செய்ய முடியும்? அவர் நிலைப்பாடை மாற்றினார்னு எங்கே வரும்? அரசாங்கம் பொறுப்பு கிடையாதுங்க, தாவேகா தான் பொறுப்புன்னா நிலைப்பாடு மாற்றம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் போய் கேளுங்க, நீங்கள் பதில் கேள்வி யாராவது அவங்க சேர கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டிருந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பார். கொஞ்ச நாள் வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு நரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறது சமீபத்தில் பேசப்பட்டது. ஆனால் இப்போது ரீசெண்டாக விஜய் அவர்களினுடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமாக ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிற நரேஷன் தான் செட் பண்ணப்படுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வருது. ஏன்னா விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் என்னவா இருந்ததுன்னா, அவர் மேலே அவர் ஆட்சியில் இல்லை, இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ண முடியல, அப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவில் இந்த 2 கட்சி மேலே வைக்கிற அளவுக்கு வைக்க முடியாது. அதனால் அவர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கல, அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்கலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது. பாஜகவை பற்றி அவர் ரொம்ப பேசலை, ஏடிஎம்கே பற்றி ரொம்ப பேசலைங்கிற இது வந்தது. ஆனால் அன்னைக்கு பேச்சில் வந்து அவர் ஆளும் கட்சி ஆண்ட கட்சினார், பாஜகவையும் சொன்னார், அழுத்தம் தரப்பட்டதுன்னு இது எல்லாமே அவர் விமர்சித்து பேசினார். அப்போ அவர் பேசி முடிச்ச அடுத்த ஒரு 2 நாளைக்கு மீடியா அதை பற்றி டிபேட் பண்ணுறதுங்கிறத தாண்டி இன்றைக்கி இந்த 2 பெரிய கட்சிகளுமே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. கன்சிஸ்டண்ட்டாக ஏடிஎம்கே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவருடைய ஒவ்வொரு குற்றுக்கும் எடுத்து. அப்போ அந்த நரேஷன் இப்போ செட் ஆகுதா திரும்ப? தாவேகா வெர்சஸ் ஏடிஎம்கே, தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நாள் இருந்ததில்லை. இது மீடியாவுடைய ஆசை, அவர்களுடைய பேராசை. அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தார்.
ஊடகங்கள் உடனே சூப்பர் எப்படியாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பின்னுக்கு தள்ளிட மாட்டோமாங்கிற நப்பாசையில சொன்னாங்க. ஆனால் அது தப்பாசையாக மாறிடுச்சு. அதிமுக எப்பயுமே நம்பர் 1 கட்சியாக இருந்திருக்கு. நம்ம வந்து நாங்கள் டேட்டாவோட நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி நேரத்தில் 1977 இன்றைக்கி வரைக்கும் டேட்டாவில் அதிமுக பெரிய கட்சியாக இருக்கா, திமுக பெரிய கட்சியாக நம்பர் சொல்லுது. நான் சொல்ல வேண்டிய அவசியம், நம்பர் சொல்லியிருக்கு. போட்டியிட்ட இடங்கள், வெற்றி பெற்ற இடங்கள், பெற்ற வாக்குகள், ஆட்சியில் இருந்த ஆண்டுகள் எல்லா கணக்குலையும் பார்த்தாலும் ஏடிஎம்கே நம்பர் 1 கட்சியாக இருந்திருக்கு. அப்போ அதுதான் உண்மை. அப்போ ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி தாவேக்கா ஒரு நாள் வரல. ஆனால் அந்த ஊடகங்களுடைய ஆசை, பேராசை, அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு தாவேக்கா சொல்கிறத கணக்கில் பிடிச்சிட்டு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு நாள் இல்லை, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ டிவிகே எடுபடாத போல தெரியுது. இப்போ என்ன செய்யறாங்க, ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதன் மூலமாக என்னன்னா ஏடிஎம்கே பலப்படுத்து, இதில் வேற ஒரு நோக்கம், ஏடிஎம்கே பலவீனப்படுத்திட்டு டிவிகே பலம் கொண்டு வர முடியுமா பார்க்குறாங்க. இன்னைக்கும் போட்டி, அன்னைக்கும் போட்டி, என்னைக்கும் போட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான். டிவிகே இஸ் நோ வே பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. டிவிக்கே அப்போ ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஏடிஎம்கேவினுடைய ஐடி விங்லேருந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. முதல்ல அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன் அவர் சொல்கிறாரு. பனையூர் பண்ணையார்னு சொல்லி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதையே அவரால் தடுக்க முடியலன்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க ஏடிஎம்கே ஐடி விங்லேருந்து. இப்போது பொதுமக்களாகவே ஒரு கேள்வி வருதில்ல, ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி அந்த ஹீரோவை பொறுத்து இருக்குது. இப்போ பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஹீரோவை தடுக்க முடியுமா, அல்லது அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்குரிய பொறுப்பா அது? அப்போ அப்படி ஒரு கேள்வி வருதில்ல. 3 பாயிண்ட். ஒன்று, விஜய் அவர்கள் ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொல்லலை. விஜய் அவர்கள் நல்ல வாக்கு வாங்குவார், நான் 100 முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொல்ல எனக்கு அதில் ஒன்று குழப்பம். பொருட்டே இல்லைங்கிறது 2% 1% வாங்கிட்டு போகிறவங்க தான் பொருட்டு இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் அப்படி கிடையாது, நம்ம டபுள் டிஜிட்டில் அவங்க நல்ல வாக்கு வாங்குவார்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் பொருட்டு இல்லைங்கிறது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை. ரெண்டாவது, ஏடிஎம்கேல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாருங்கிறத நம்ம கணக்கில் சேர்க்கணும். ஐடிவிங் என்ன சொல்லுங்கிறா நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதை கவனப்பட வேண்டியதில்லை. மூணாவது, அப்படியே வச்சுக்கிட்டு அதை கவுண்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுட்டா விட எல்லாத்துக்கும் எல்லாரும் தான் பொறுப்பு. களியக்காவளையில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து திரு ஸ்டாலினை குற்றம் சாட்டுறாங்க. ஸ்டாலினா போய் வெட்ட சொன்னார், ஸ்டாலினா போய் டாஸ்மாகில் சரக்கு வைக்கிறாரு, ஸ்டாலினா போய் கஞ்சா அடிச்சுக்கன்னு சொல்கிறாரு. அப்போ சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு உள்துறை அமைச்சர், உள்துறை தமிழக முதலமைச்சர் இருக்குது. அப்போ களியக்காவலை எங்கேயோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு வந்து காரணம் இவர் தான் சொல்லி சொல்லும்போது தான் அப்போ டிக்கெட் விற்கிற என்னுடைய படத்துக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்க, அப்போ எப்படி பாருங்க தெரியாமல் இருக்க யாருக்குமே தெரியும். அதிகமான விலையில் டிக்கெட் விற்கப்படுது யாருக்காவது தெரியாதா? தமிழக அரசு பொறுப்பு இருக்குது, அந்த நடிகருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த நடிகர் அவருடைய பக்கத்திலிருந்து அந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க, பைரசி பார்க்காதீங்கிற விஷயத்தை அவங்களால எவ்வளோ முடியுமோ சொல்லுவாங்க. பட் இறங்கி களத்தில் வேலை பார்க்கறதுங்கிறது அவங்களால முடியாது இல்லையா? அவர் பொறுப்புலையும் இல்லையே. ஒரு கட்சி வரும்போது பண்றாருல, அவருக்கு ஒரு கட்சி, அவருடைய கட்சிக்கு ஓட்டு போய் இறங்கி வர்றாருல, கேரவேன்ல இருந்து வெளியே வர்றாருல, அப்போ மத வர மாட்டீங்களா? அப்போ என்னுடைய 100 ரூபா டிக்கெட்டுக்கு நான் 500 ரூபா கொடுக்கும்போது நீங்கள் இறங்கி வர மாட்டீங்க. எனக்கா நீங்கள் 30 வருஷம் நின்னீங்கன்னு சொன்னார்ல, நான் 100 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து வாங்கினேன், எனக்கா என்ன பண்ணீங்க? படம் தான் நடிச்சிங்க, படம் சம்பளத்தான் நடிச்சிங்க, படம் ஓசிக்கு நடிச்சிங்களா? சம்பளத்தான் நடிச்சிங்க. அப்போ உங்களுக்கு கட்சியை தேவைப்படும், சார்ட்டர் ஃப்ளைட்டில் கிளம்பி வர்றீங்க, கேரவேன்லேருந்து எந்திரிச்சு வர்றீங்க, உங்களுக்கு தேவைப்பட வந்தீங்களா? அப்போ என்ன தேவைப்படும் ஏன் வர மாட்டேன்றீங்க? ஏன் நீங்கள் 500 ரூபா விற்கக்கூடாது ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்கள் பேச்சை விநியோகஸ்தர்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். அவருக்கு பொறுப்பு செகண்டரிங்க, அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எல்லாரும் பிளாக்ல விற்கிறீங்க, நீங்கள் 500 கோடி ரூபா வாங்குறீங்க, 200 கோடி ரூபா வாங்குறீங்க, உச்சபட்சத்தில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எனக்கு யாருக்காவது தெரியுமா? அப்போ அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய வருமானம். அது வந்து யாருடைய வருமானத்தை கேட்கறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து பிளாக்ல ஓடிட்டு இருக்கு, பிஸ்னஸ் பிளாக்ல நடக்கும் தெரியும். திரையுலகத்தில் பிளாக் மணி இல்லைன்னு சொல்லட்டும். திரையுலகத்தில் நான் பேட்டி எடுத்து திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, இல்லை அப்படி சொல்ல முடியாது. நான் பேட்டி எடுத்து திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, பிளாக் மணி எங்கே இல்லை. சினிமாவில் வந்து வசனம் பேசி ஒழிச்சிட முடியுமா? நேரில் நீங்கள் இருக்கணும்ல. பிளாக் மணிக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேங்க. எல்லாருக்கும் சம்பளத்தை ஒயிட்டில் கொடுங்க, எல்லாருக்கும் சம்பளம் அக்கௌண்ட்டில் கொடுங்க, இந்த ஹோல் டிரான்சாக்ஷன் வரணும் சொல்லியிருக்காங்களா இன்னைக்காவது? திரு கமல்ஹாசன் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் நான் என்டாஸ் பண்ணுறீங்க வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் நான் மொத்த டிரான்சாக்ஷன் நான் ஒயிட்டில் வச்சிருக்கேன், அவர் படம் வச்சிருக்கேன், எனக்கு ஐடி நான் ப்ராப்பராக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. யாராவது சொல்லட்டும், என்னுடைய படங்களில் பிளாக்கே கிடையாதுங்க. என்னுடைய படங்களில் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒயிட் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, நான் ஏன் சம்பளம் கரெக்டாக என்னுடைய ப்ரொடியூசர், ஏன்னா இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, தனுஷ் மாதிரி உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகர்கள், ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, அவர்கள் தான் எல்லாரையும் தீர்மானிக்கிறார். அவர்கள் சொல்றவ தான் ப்ரொடியூசரு, அவர்கள் சொல்றது தான் டைரக்டர், அவர்கள் சொல்றது தான் விநியோகஸ்தர், அவர் சொல்றவ தான் ஹீரோயின். சரிங்களா? மியூசிக் எல்லாமே அவங்க தான் தீர்மானிக்க, ஹீரோ தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து பிளாக் கிடையாதுங்க, ஒன்லி ஒயிட். எந்த நடிகர் சொல்லியிருக்காங்க சொல்லட்டும். இண்டஸ்ட்ரியில் பிளாக் இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் ஊழல் எங்கிட்ட ஒழிப்பீங்க. பிளாக்ல டிக்கெட் விட்டுருங்க, அது விட்டுருங்க. 300 சமைச்சர் அதுல தான் ஆரம்பிக்குது. தட் செப்பரேட் கேஸ். பிளாக்ல டிரான்சாக்ஷன் நடக்கலன்னு தமிழ்நாட்டில் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் சொல்லட்டும். அடுத்ததா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, தலைவா படத்தப்போ நீங்கள் போய் நின்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்குறாங்க. அப்போது
அப்படி அந்த படத்தை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லும்போது 2-3 கேள்விகள் வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போது வேற ஒரு மினிஸ்டர் போய் பார்த்தாங்க, ஒரு எம்எல்ஏ போய் பார்த்து பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாங்க. சிஎம் கண் பார்வைக்கே போகலை, அது அவங்களுக்கு தெரியாதுன்னு வேறு விஷயம். இவங்க சிஎம் கிட்ட போய் நீங்கள் நின்னீங்களே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அப்போ வெகுஜனமாக பார்க்கும்போது ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போது அங்கே ஒரு கருத்து சுதந்திரமோ இல்லை சினிமாவுக்கான சுதந்திரமோ கொடுக்கப்படலையா, கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன்னா அந்த நேரத்தில் சிஎம் திரு ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா மட்டும் இல்லை, கலைஞர் வச்சுருந்தாரு, திரு ஸ்டாலின் வச்சுருந்தாரு. துப்பாக்கி படத்துக்கு பிரச்சனை வரலையா? டிஎம் ஆட்சியில் பிரச்சனை வரலையா? தலைவா படத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துச்சா? ஆட்சியில் இருக்கிறவர்கள் பல துறைகளை தங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க, உண்மைதான். மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க, உண்மைதான், மறுக்கிறதுக்கு இல்லை. அரசாங்கத்துடைய ஆளுமைகள், அரசாங்கத்துடைய அப்பர் ஹேண்டு திரையுலகத்தில் இருக்குது. இது எல்லா காலத்துலையும் இருக்குது. இது டிஎம்கே பீரியடில் பெருசாக திரு ராமன் நாராயணன் தமிழ் திரையுலகத்தை என்னென்ன செஞ்சாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரி யார்ட்டா போய் கேட்டு பாருங்க. இருக்குங்கிறதுக்காக சரி பூச்சி முருகன் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு எல்லாத்தையும் கேளுங்க. பூச்சி முருகன் இன்னும் இருக்கார், நீங்கள் யார்ட்டையும் 4 பேர்ட்டு கேளுங்க. திமுக இருக்கும். ஸோ எல்லாருடைய ஆதிக்கமும் இருந்திருக்கு. அது மறுக்கிறக்கில் அதிமுக ஆதிக்கமும் இருந்திருக்கு. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆதிக்கம் இருக்குது, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும். நோ டவுட். எஸ், அப்படி இருக்கிறதுங்கிறது சரியில்லை இல்லையா? அப்போ அதை பொதுவெளியில் சொல்கிறாங்களே. ஆமாங்க, நான் எப்படிங்க சரின்னு சொல்லுவேன்? நான் தப்புன்னு சொல்லிட்டேன். எல்லாம் படக்கணும் ஏடிஎம் டீமுக்கு திருந்தி ஐயோ பாண்டே தப்புன்னு சொல்லிட்டார், நான் வெளியே போயிருந்து சொல்ல போறாங்களா? ஏடிஎம்கேவோட ஐடி விங்ல இருந்து அவங்களுடைய இவங்க தலைவா சொல்றாங்க, அவங்க துப்பாக்கி சொல்லுவாங்க, இவங்க விஸ்வரூபம் சொல்லுவாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த ஆதிக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. கேபிள் டிவில வரைக்கும் அவங்க ஆதிக்கம் இருக்குது, மீடியா வரைக்கும் அவங்க ஆதிக்கம் இருக்கு. எந்த சேனல்ல எந்த நம்பர்ல வச்சிருக்கணுங்கிற வரைக்கும் ஆளுங்கட்சியோட ஆதிக்கம் இருக்கு. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 months, get 6 months free. Social Legal AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant.